கண்ணகி அம்மாளை பார்க்க போவதற்காக மஞ்சள் கலர் சாரியில் அம்மா வந்து அழகா இருக்கிறாங்க. ஏன்னா சொன்னால் தும்பங்கனி கண்ணகி அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க. மகளிஞ்சு பாருங்க, மரம் எல்லாம் வரதில்ல, கீழுக்கே பலாப்பழம் பழுத்து நெஞ்சு பாருங்க. இஞ்சு பாருங்க, மரம் மறுத்தான் நம்ம பலாப்பழம் பட்டணும் பாருங்க. எங்களை வீட்டுறாங்க, கீழே இருந்தே பலாப்பழம் படைஞ்சு பாருங்க. கோவலனை இழந்தும் குலங்காக்கு நின்றவளே, நெருப்பாய் மாறியும் நீதி தேடி நடந்தவளே. இந்த வீடியோ வந்து நாங்கள் நேற்று போட வேண்டிய வீடியோ. ஆனால் கோயிலிருந்து போயிட்டு எனக்கு கொஞ்சம் உடனில்லை, கொஞ்சம் நிறையவே வந்து சரியில்லை. காய்ச்சல்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, காய்ச்சி போட்டு உங்கள்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இரவெல்லாம் வந்து சரியான காய்ச்சல். அப்போ அதனால் வந்து என்னால் அந்த வீடியோக்குள்ளே எடிட் பண்ணியோ இல்லை அதை கொண்டு அப்லோட் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து ஏற்படலை. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் பனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேக்ரவுண்டை பார்த்து நீங்கள் மாய்ச்சிருப்பீங்க. மட்டக்களப்பு சுரவணி அடிட்டு எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய இந்த காணொளி அம்மாவுக்கு அன்றைக்கு வந்து கோவிலில் வந்து காட்டினாங்க. தும்பங்கனி கண்ணகி அம்மன் கோவில். அன்றைக்கு கோவம் இருந்த டைமில் கோவம்னு சொல்ல தான் ஞாபகம் வருது. கண்ணகி அம்மாள் வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, மதுரை எரித்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கண்ணகி அம்மன் கோவில் திருவிழா இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து நடந்து கொண்டு இருக்கேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தும்பங்கனி கண்ணகி அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க. இப்போ நான் நினைக்கிற கெட்டப்பட போக மாட்டோம், பேட்டி என்ன ஷர்ட்லாம் போட்டோம் வந்து போவோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேத்திக்கண்ணா வந்து நாங்கள் பலாப்பழம் வந்து நேர்ந்து விட்டுனாங்க. அந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழுத்தினிக்கு என்ன சடப்பு பழுத்தினிக்கு அந்த பழத்தையும் வந்து நாங்கள் ஏறி ஆஞ்சிட்டு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு கவிதை சொல்லியாச்சு, என்ன எல்லாருக்கும் வந்து கவிதை சொல்லியாச்சு. இப்போ கடைசியாக வந்து கண்ணகி அம்மாளுக்கே வந்து கவிதை சொல்ல போகிறோம். ஒரு கவிதமாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் கம்பீரமான குரலில் வந்து சொன்னால் தான் நல்லா இருக்கும் என்ன கண்ணகி அம்மாளுக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மதுரையை எரித்த கற்பின் தீயே, கண்ணீரால் நீதி கட்ட காவியமே, சிலம்பை உடைத்து உண்மையை ஊருக்கு உரைத்த பத்தினி தெய்வமே கண்ணகி அம்மா, கோவலனை இழந்தும் குலங்காக்கு நின்றவளே, நெருப்பாய் மாறியும் நீதி தேடி நடந்தவளே, என் கணவன் கள்வன் இல்லை என முழங்கிய மாதரசி அம்மா, வாவா எங்க வீடு தேடி, தாலி காக்க தீயானவளே, தர்மம் காக்க ஊரறித்தவளே, அநீதி கண்ட அடங்காத அனலே, கண்ணகி அம்மன் தாயே காப்பாத்து எங்களை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அன்னைக்கு அம்மாள் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், மதுரை இருக்க போது எப்படி இருந்திருப்பாங்க, ஆக்ரோஷமாக இருந்திருப்பாங்கண்ணே. அதுக்கு இந்த மாதிரி தான் இந்த வரிகளை நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து சாரி கட்டி வெளிக்கிட்டு கொண்டிருக்காங்க. நான் என்ன வெளிக்கிடல. இப்போ பலாப்பழம் ஆஞ்சிட்டு தான் வந்து வெளிக்கிட போகிறோம். ஏன்னே சனதம் வந்து மரத்தில் ஏறுவான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல காணொலி அமையும் அப்படி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலைக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க, பலாப்பழம் எத்தனை பழுத்திருக்கு அம்மா? எத்தனை பழுத்திருக்கிறியானே? மூன்றில் ஒரு பலாப்பழம் வந்து மூன்றில் வந்து ஒரு பலாப்பழம் பழுக்க வேணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து நேர்த்திக்கடன் வச்சவங்களாம். அதில் எந்த பழம் கீழுக்காமா? கிழல்லே இந்தா இஞ்சர் இந்தானிக்கிறா. ஓ இஞ்சர் மகளே பாருங்க, மரம் எல்லாம் ஆகிறதில்ல, கீழுக்கே பலாப்பழம் பழுத்து நெஞ்சு பாருங்க. இஞ்சு பாருங்க, பழம் பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வித்தியாசம் தெரியுமான்னு சொன்னால் கிட்டவா காட்டும் பாருங்க. இது வந்து பழுத்த பழம் சரியோ, இது வந்து பழுக்காத காய். அப்போ இந்த காய் எப்படி இருக்குது இங்கே பாருங்க மகள். என்னென்னு சொன்னால் இந்த பழம் வந்து பழுத்திருக்கா, பலாப்பழம் பழுத்திருக்கா இல்லையாண்டு அப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து பழுக்காத காய் சரியோ, இது வந்து பழுத்த பழம் சரியா, பலாப்பழம். இதை தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கொடுக்க போகிறோம். நேர்த்திக்கடன் விட்டது சரியாக வந்து பழுத்துட்டு. இப்போ பாருங்கள், பழுக்காத ஒரு காய்க்கு வந்து நாங்கள் என்ன பழுக்கலைன்னு தெரியுது அப்படின்னு சொன்னால் தட்டைக்குள்ளே டிஃப்ரெண்ட் பண்ணுங்க பாருங்கள். இதை பாருங்கள், தட்டை
எப்படி இருக்கு கொஞ்சம் எப்படி இருக்குதானே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக சத்தம் கேட்கும் தவில் அடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் அமர்த்தி வச்சு சத்தம் வர மாதிரி இருக்கும். சரிங்க, எப்படி இருக்கு? ஓகே பாருங்க, கீழே வந்து பலாப்பழம் பழுது. அம்மா வாங்க 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 உனக்குமா இதைத்தானே பாருங்க. அம்மா சாரியில் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா? கண்ணகி அம்மாளை பார்க்க போவதற்காக மஞ்சள் கலர் சாரியில் அம்மா வந்து அழகாக இருக்கிறாங்க. என்ன பாருங்க எப்படி இருக்காங்க ரதி அம்மா அப்படி சொல்லிட்டு. நறுக்கி பழுத்த பழம் அம்மாளுக்கு நாங்கள் இப்போ வெட்டப்புறம் பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மரமறைத்தான் நம்ம பலாப்பழம் பட்டணும். பாருங்க எங்களை வீட்டுறாங்க கீழே இருந்தே பலாப்பழம் பட்டச்சு பாருங்க. எப்படி கத்தி விடுங்க. இங்கே பாருங்க, நல்லா மணக்குதுண்ணா. போய் சொல்லுங்க, நல்லா மணக்கு. உடனே பலாப்பழம் ஆஞ்சி நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறோம். வாங்கம்மா. அதில் இப்போ என்ன சொன்னால் நான் குளிக்கணும் என்றால் இப்போ பாருங்க பிடிக்கும் சொல்லி இதை பார்த்தா குளிச்சு நிற்கிற மாதிரி தான் இருக்கு. குளிச்சா நின்று ஆனால் கோயிலுக்கு போக தானே வேணும். கோயிலுக்கு போனால் திருப்பி இருக்கா குளிக்கணும் என்றால் நான் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ வந்தேன். நான் என்ன இப்போ குளிச்சுட்டு பேட்டி நான் கட்டிட்டு வாரேன். பேட்டி கட்டினது அப்புறம் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அம்மாவை வந்து ரெடி ஆகிட்டாங்க. பூசைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கோவிலுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ ரெடி ஆகியாச்சு. ஷனு நான் எல்லாருமே வந்து வேட்டி தான் இருக்கிறோம். அம்மா வந்து சாரி பாருங்கள், மஞ்சள் கலர் சாரி. கண்ணகி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு நாங்கள் போகிறோம். அதுவும் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் வந்து போகலை. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த திருவிழா வந்தாலே வந்து சரியான சந்தோஷம் மட்டும் சொல்லலாம் மக்களே. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மடப்பெட்டின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இதுதான் மடப்பட்டி வந்து கொடுக்குறது. ஓகே, என்னடா நான் இப்போ அங்கே என்ன இப்போ போய்ஸ் கொடுத்தேன். இப்போ பக்கத்துலேயே வாரன். சரியான வாரம். அம்மா வாங்கம்மா. அடே அதுக்குள்ள பலாப்பழம் இருக்கிறா, அதான் பாரம் இருக்கு கடமையா. சரி அம்மா வரட்டும், உள்ளே வருமா காருக்குள்ளே. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ரெடி ஆகிட்டோம். என்னம்மா ரெடி ஆகிட்டோம், கோயிலுக்கு போகிறோம். தந்தன தானது நாதான தான தந்தன தானா தந்தன தானது நாதான தான தந்தன தானா. இந்த பாட்டு தான் கண்ணையம்மன் பாட்டு நிறைய இடத்துக்கு போவோம்னே. தன்னன்னே 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 தன்னானே தன்னன்னே தன்னானே தன்னன்னே தன்னானே தந்தன் அரோரா போடுங்கம்மா. ரோஹரா கண்ணகி அம்மாளுக்கு அரோகரா. எங்களோட சேர்ந்து எங்களோட வீடியோ பாவுடி நீங்களும் கோவிலுக்கு வாரீங்க. ஏன்னா எங்களோட சேர்ந்து எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து கோவிலுக்கு வாரீங்க. எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணகி தாயாரிட நான் பெரிய என்ன நேர்த்திக்கொண்டு வைக்கணும் எல்லாரும் சேர்த்து. எங்களோட சப்ஸ்கிரைபர் மாதிரி எல்லாருக்கும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க மக்கள், கமெண்ட் பண்ணுங்க. சரியா வந்து பாருங்க, போயிட்டு ஆக்கெல்லாம் பாராங்கள் வார நேரத்தில் நாங்களும் போகிறோம். இப்போ இந்த நேரத்தில்
என்னம்மா அது கணக்கு பேசா படியா இருக்குடா பெஞ்சு பாதில் அப்படிங்கட்டு நல்லா இருக்குல்ல தம்பி பதியம்மாட பேச பாருங்க மகளே நல்லா இருக்கு ஆனா அந்த அந்த கன்னியம்மன் கோயில் திறந்த டைம் எல்லாம் இந்த கொஞ்ச நாளுக்கு முந்தி மழை என்ன பிடிச்சானே சம்பந்தமே இல்லாம மழை பெஞ்சது உங்களுக்கு தெரிய மக்களே கன்னியம்மன் கோவில் தீர்த்தம் என்ன அதாவது குளித்தில் பாருன்னு சொல்லுவாங்க குளித்தில் என்ன குளித்தீர்னு சொல்லுவாங்க சரியான உச்சரிப்பு தெரியல அந்த மன்னிச்சு கொள்ளுங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அது வரைக்கும் சரியான வகையா தான் இருக்கு அம்மா இப்ப நீங்க ஏசிக்கலான வரையில உங்களுக்கு வைக்கல தான் இது என்ன ஓ அது அங்க வைக்க கொட்டிலன்றது எங்கட வீடு தான் சொல்றேன் கொட்டில ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவில் வந்துட்டு கோவில் வந்துட்டு கோயிலில் போகிறோம் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் நேற்று போட வேண்டிய வீடியோ என்ன திடீரென்று எனக்கு அந்த உடம்பு திடீரென்று நான் போய்த்தினேன் உடம்பு மும்பையில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்றையே வந்து அந்த குரலில் வந்து கவனமாக தான் இருந்தது ரெண்டால் கொஞ்சம் வேலை அதே நேரத்தில் இருமல் தடுமல் காய்ச்சல் கூட மாதிரி அப்போ நான் தம்பிகிட்ட சொன்னான் அப்படி வீடியோ எடுத்த இதில் கோயில் வந்து ஃபுல்லாக காட்டையில் அது உங்களுக்கு அலைப்படிச்சு போயிருமே அப்போ கோயில் முடிய வந்து நம்ம பின்னேறதுக்கு ஒரு 6 மணியை போல் அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி இன்னொரு வீடியோ எடுப்பேன்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அப்போ சொல்லிட்டு பார்த்தா என்னால் வந்து அந்த திருப்பி அதாவது நான் காலையிலே போனாங்க காலையில் ஒரு 10-11 மணிக்கு தான் போய் கோயிலுக்கு போக்கல இனி அங்கே சனம் அடுத்த ஸ்பீக்கர்லாம் வந்து போட்டிருந்தவங்க எங்களால் அந்த இடத்துல கதைக்கிற வந்து கஷ்டமாக இருந்தது அப்போ அதனால் கொஞ்சம் 5 மணி 6 மணி ஆகட்டும் இன்னொரு விஷயத்தை கழிச்சு போட்டு நாங்கள் என்னோட சேர்த்து அட்டாச் பண்ணி அந்த வீடியோ போடுவோம்ன்றது நான் ஆனால் கோயிலிருந்து போயிட்டு எனக்கு கொஞ்சம் உடனில்லை கொஞ்சம் மட்டும் நிறையவே வந்து சரியில்லை இப்போவே வந்து இருமல் மாய்த்தான் என்னென்னால் இந்த தலைமுடி பிரச்சனை நினைக்கிறாரு வசனே தலைமுடி இந்த தலை ஈரமாகிறது அப்படி வாய்ப்பில்லை வேறு இருக்கிற கொஞ்சம் குறைவு இப்போனே அப்படி அவ்வளோ வண்டி இல்லை தானே வாய்ப்பில்லை இதுதான் பிரச்சனை கொஞ்சம் பணியாக்கும் நான் சில டைமில் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்கிற விட வெளியிலேருந்து நான் வேலை செய்கிற கூட இந்த ஃபோன் கேட்குறதுகள் இந்த எங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக இது பண்ணுறது எல்லாம் வந்து உண்மையில் வந்து கூட அப்போ அதனால் வந்து இந்த இருமல் காய்ச்சலுக்குரிய அந்த அறிகுறிகள் தான் இரவெல்லாம் வந்து சரியான காய்ச்சல் கோவிலுக்கு கூட நான் போகின்றிருந்தேன் ஆனால் நேற்று வந்து போகலை அப்போ அதனால் வந்து என்னால் அந்த வீடியோக்குள்ளே எடிட் பண்ணியோ இல்லை அதை கொண்டு அப்லோட் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து ஏற்படலை உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவோன்னு பார்த்து நான் ஆனால் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு நீ ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து இந்த வீடியோனா கேட்சிக்கலாக்குமே தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் 8:30 மணி தொடக்கம் 10 மணிக்குள்ளே 9:30 வந்து நாங்கள் வீடியோ ஒன்றை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அப்படி சொல்லியும் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் போடுது அப்படின்றது வந்து எனக்கு கவலை அதனால் அந்த போஸ்ட் ஒன்று போட்டு நான் போட்டிருப்பேன் ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ இன்றைக்கு அப்படின்னாலும் காய்ச்சல்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி காய்ச்சி போட்டு உங்கள்கிட்ட விஷயத்த வந்து சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா அந்த இயற்கை அளவோட சேர்ந்து கண்ணும் பட்டு போய் ஏரியா ஏன்னா
என்ன இவ்வளோ அழகாக வந்து வீடியோலாம் பாரு, இது இயற்கை காட்சியெல்லாம் பாரு, இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்ம வீடியோ பார்க்குறாக்கிற கண்ணெல்லாம் வந்து பட்டு தெரியா. ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் உடம்பு வச்சிருந்தாலும் கூட நான் எப்படியாவது அந்த என் ஹெல்த்தை வந்து நான் மெயின்டைன் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளும் செஞ்சு விடுவாருன்னு. உடற்பயிற்சி முதல்ல வந்து 1:30 மணி தான் 2 மணி தான் செய்கிறேன். இப்போ மேக்ஸிமம் டைம் காணாது, ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணாலும் காலையில் எழும்பின உடனே வந்து நான் உடற்பயிற்சி செய்கிறேன். உடற்பயிற்சிலாம் செய்கிறேன் நான். இப்போ அப்போ வந்து உடல்நிலை நமக்கு வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ கண்படுத்த நினைக்கிறது என்னோட உண்மை ஏரியானே அதிலே சொன்னாங்கடாப்பா, இயற்கை இதெல்லாம் வந்து பார்க்குறது வடிவாக இருக்குது, கண்பட்டு இருந்தவங்க கவனம் சுற்றி போடுங்கன்னு சொன்னாங்க. அதே தெரியா உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அதனால வந்து எனக்கு அந்த மெசேஜ் ஏன்னா அந்த ஒளியெல்லாம் பார்க்கலாம் போச்சு. எனக்கு அந்த காய்ச்சலான தெரியும், ஒரு சிலருக்கு ஒரு விதமான காய்ச்சல்கள் வரும். இந்த போனெல்லாம் பார்க்கல, வெளிச்சம் பார்க்கல, அது கூச்சமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ முதலெல்லாம் வந்து மக்களே காய்ச்சல்லாம் வருமானு சொன்னால் கதைக்கக்கூடிய இல்லை, நிற்கக்கூட மாட்டேன். இந்த வாரம் கார் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, பாருங்க திக்கோடு என்ற இடத்துக்கு வந்திருக்கோம், கார் எடுத்து வந்திருக்கோம்னே. அப்போ இந்த அளவுக்கு நான் வர மாட்டேன் ஒரு நல்ல காய்ச்சல். இப்போல்லாம் வந்து இந்த உடற்பயிற்சிகள் அந்த உடல்நிலையில் வந்து கவனம் செலுத்துறபடியால், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் வந்து கவனம் செலுத்தக்கூடியபடியால் இப்போ அடுத்த நாளே என்னால் வந்து எழும்பி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்லாம் அடிக்கடி காய்ச்சல் வரும், ஏன்னா நாங்கள் போகிற வர இடங்கள் தொட்டுக்கள் கூடன்றபடியால் அடிக்கடி காய்ச்சல் வரும். இப்போ தான் வந்து குறைவுண்ணே. இப்போ தான் கொஞ்சம் அந்த கெப் வந்து கொஞ்சம் கூட. ஏன்னா அது முதல்ல வந்து அந்த கூட ஓவர் பர்மன் கூட வந்து உடல் வெயிட் நார்மலாக நம்ம தாங்கக்கூடிய அளவையும் கூட அதிகமாக இருந்தபடியால் வந்து டக்குன்னு அந்த வருத்தங்கள் வந்துடும். ஆனால் இப்போ வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வந்தன்றே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ யாரோ கண்பட் இருக்கு, சரி அது பிரச்சனை இல்லை. அந்த கண்பட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யாரோ நினைச்சிக்காங்க அவளுக்கு அனுஷன் இப்போ வர கொஞ்சம் படிவாக இருக்காங்க. அந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிக்காங்க, அனுஷன் வர இப்போ கொஞ்சம் படிவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்பட்டு யாரு. ஓகே மகளே, உண்மையிலே வந்து எனக்கு சரியான கவலை. நான் இவ்வளோ காலம் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடலன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் கவலைப்பட்டது இல்லை. இப்போ வந்து ஆர்வம் எனக்கு என்ன, நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்லாம் பண்ணக்குள்ளே எனக்கு சரியான ஒரு ஆர்வம். ஏன்னா நான் ரிப்ளை பண்ணக்குள்ளே வந்து உங்களோட கமெண்டில் வாசிக்குள்ளே வந்து அவ்வளோக்கு மனதுக்கு வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கு. அப்படி வந்து அந்த மனசுக்கு வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கு கூட கோல் வந்திருக்கு. நான் இன்னும் வந்து நான் இது பண்ணலை. கோலில் வந்திருக்கு, கோலில் வந்து கதைக்க வேணும். இப்போ நான் சொன்னதானே, இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பார்க்குறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கக்குள்ளே ஆர்வம். ஏன்னால் ஒவ்வொரு ஆளும் அவங்களோட நேரங்களை இப்போ ஒரு 3 லைன் ஒரு 4 லைன் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 நிமிஷமாக போவோமே. நம்ம டைப் பண்ணி போகக்குள்ள பிள்ளைகள் வரும். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம். சில பேர் பந்தி அந்த அனுலாதேவி அம்மா கொஞ்சம் பேர் இருக்காங்களேன்னு. அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பந்தியோட 1/2 மணி நேரத்து கூட எடுக்கும் அது டைப் பண்ணி வாரத்துக்கு. என்றால் டைப் பண்ணி போட்டு திருப்பி இருக்கா பார்க்கணும், நம்ம பண்ணிக்கிறே சரியா, இதுக்கு மோனகையோட ஏன்னா இது வந்து சரியான எழுத்துப்பிழை இல்லாமல் வந்திருக்கு அப்படின்லாம் வந்து பார்க்கணும். 1/2 மணி நேரத்துக்கிட்டலாம் போகும். சில பேர் உண்மையிலே வந்து எழுத மாட்டாங்க, எங்கேயும் போயிட்டு எழுத மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்மளோட வீடியோக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறாங்க இருக்காங்க, மெசேஜ் பண்ணுறாங்க இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்கள 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட பண்ணுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் செய்யப்படுறது தெரியல. இவ்வளோ பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ என்ன இதாக இருக்குது. உண்மையிலே என்ன நன்றி கடன் செய்யப்படுறது எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக வீடியோ வந்து எவ்வளோக்கு நல்லபடியாக அவங்களுக்கு கொண்டு வர இயலுமோ அது எல்லாத்தையும் வந்து நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி மக்களே இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. எங்களோட இன்னொரு யூடியூப் சேனல் ஏன்னா வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ப்ளோக்காக இருந்த எங்களோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AKDD அப்படின்னு சொன்னாங்க, பேர் மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி கண்டு நாங்கள் உருவாக்கி அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AK எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிருக்கிறோம். AK எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய போக்குவரத்து சேவை என்ன களுவாஞ்சுடி ஏர்போர்ட்டுக்குமான எங்களுடைய அந்த போக்குவரத்து சேவை தான் நாங்கள் AK எக்ஸ்பிரஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இனிவரும் காலங்களில் அது சம்மந்தமான வீடியோக்குள்ளே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் காய்ச்சி போகிறதுக்கு நாங்கள் ரெடி என்ன அப்படி தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த AKDD என்றா என்னென்னு சொன்னால் வந்துட்டு அதனுடைய விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு விளக்கம் தரணும். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. அதில் அந்த AKD விளக்கம் வந்து சில டைம் நாங்கள் இன்றைய தினம் போடுவோம். என்ன இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த AKDD நீங்கள் வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ப்ளாக்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க இப்போதைக்கு. ஏன்னா அதில் வேறு வீடியோனும் போடலை. சமையல் வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமையல் வீடியோ அதிகமாக சனோ மிது என்ன எல்லாரும் சமைச்சு போட்ட சேனலோட பேர் தெரியும், வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ப்ளாக்ஸ். இப்போ வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ப்ளாக்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பேர் மாறி வரும், காட்டும் சும்மா தான் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. வாய்ஸ் ஆஃப்
இந்த இருக்கேன் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனோட நம்மளோட சேனல் வரும். அதில் வந்து 1,16,000 பேர் நாங்கள் 1 டே 6,900 ஓடி கடைசி அந்த போட்ட வீடியோ. இது வந்து எங்களோட சேனல். இதில் வந்து என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இங்கே பாருங்கள் என்ன கவலைண்டா மகளே. இங்கே 1 2 3 டேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 10 11 12 அது 13 14 15 16 17 என்ன 18 19 20 இந்த நம்மளோட ஆஸ்திரேலியா இந்த இது இருக்குது தானே 15 வருடம் கழித்து ஆஸ்திரேலியா இருந்து மட்டக்களப்பு இருந்து வந்து அண்ணான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20 நாள் தொடர்ந்து நாங்கள் ஒரு நாள் கூட தவறாமல் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். வேலைப்பாடு இருந்தாலும் வீடியோ போட்டு வந்த நாங்கள். ஆனால் நேற்று இதனை போட முடியாது போச்சு, அதனால் கவலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஏகே எக்ஸ்பிரஷனு. இந்த ஏகே எக்ஸ்பிரஷன் அடித்தாலும் வந்து வேறு ஆக்கள் தான் பாருங்க. ஏன்னா அதில் வேறு வீடியோக்கள் போடத்தானே. அப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம்னு வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அடித்தாலும் அது சில டைம் பார்த்துக்கான வாய்ப்பு இருந்தாரு. ஏகே எக்ஸ்பிரஷன் இதில் வீடியோ போட்டு நாங்கள் கேஷ்டேக் போட்டால் தான் இதை பற்றி வரும். இங்கே பாருங்க இது வேற குறையில் ஓட்டோ மாதிரி இதை மாற்றணும். அப்படி யாருக்கா வரேன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆடியோ இருக்குது தானே ஆடியோ போயிட்டு இதுக்கு மாற்றினீங்கன்னா சரி தமிழ் வரும். காம்போ இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து கட்டுராகாவில் இருந்து கடுவஞ்சிக்கு வரது. சரி இது வந்து ஏகே எக்ஸ்பிரஸ் மக்களே. இது வந்து எங்களோட ட்ராவல் சம்மந்தமாக என்ன அந்த வீடியோக்கள் போடுவோம். ஒரே வீடியோ ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கோம். ஆனால் இனி தொடர்ந்து போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகே என்ன டிடி அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஏகே டிடி நடித்தா வர அது பாருங்களா ஏகே டிடி நடித்தா இருக்கோம். இந்த பாருங்க வேறு சேனல் தான் வருதுண்ணே. அப்போ அதனால் என்ன இந்த சேனலில் தான் நாங்கள் மாற்றி வச்சுக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளாக்ஸ் அடித்த மண்டா கண்டிப்பாக வரும். இந்த ஏகே டிரெக்ட் டீல் இந்த பாருங்க இதில் எல்லாமே வரும். இதில் நாங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற முழு டீட்டெயில்ஸும் வந்து இதில் வரும். இதில் நம்பர்லாம் வந்து போட்டுருவோம் பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள் 5 மாதத்துக்கு முந்தைய கடைசியாக போட்டது. ஏன்னா இந்த வீடியோக்கெல்லாம் இருக்கும், பல வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து ஏகேடிடி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். இன்றைய தினம் முடிஞ்சனா இதில் ஒரு வீடியோ போடையில் மட்டும் போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போவே எங்கிட்ட இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன ஏகே டிரெக்ட் டீல் இந்த சேனலை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளாக்ஸ். அதே மாதிரி வந்து ஏகே எக்ஸ்பிரஸ் என்ன அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட இந்த சும்மா வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இல்லாட்டி வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் என்ன அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் இந்த பாருங்க அடித்தா 2 வருது ஏகே எக்ஸ்பிரஷன் இந்த இது வரும். இது 3டைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ஏகே எக்ஸ்பிரஸ் பற்றி விளக்கம் உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் போகிறது. ஏகே டிடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகே டிரெக்ட் டீல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக வந்து நாங்கள் டீல் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத வந்து அந்த விஷயம். அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் சில டைம் நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் என்ன செய்ய போகிறோம். வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் எங்களோட கம்பெனி, அதுக்குள்ள ஏகே டிடி கீழே வந்து எத்தனை பிஸ்னஸ் வருது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஏகே டிடிக்குள்ளே வாரதான் வந்து ஏகே எக்ஸ்பிரஸ். ஏன்னா அது வந்து முதலாவது ஒரு பிஸ்னஸ். அதே மாதிரி மற்ற பிஸ்னஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். என்றால் உண்மையில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணும், அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணணும் மக்களே. ஏன்னா சம்பாதிக்கணும், மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், அடுத்த உழைத்து கொண்டு இருக்கணும். நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, நாங்கள் உழைக்க தான் வேணும். என்ன இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து யூடியூபர் தான் என்ன பண்ணி சொல்லுவாங்க. யூடியூப் பண்ணாலும் வந்து நம்ம கஷ்டப்படுறோம்ன்றது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஏகே எக்ஸ்பிரஸ் வந்து நடத்தி கொண்டிருக்குள்ள தெரியும் அது ஒரு வேலைமாக இருக்குது. எனக்கு அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேலைகள் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய எனக்கு ஐடியா இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்கள். இன்றைக்குல இருந்து நாளைக்கு போடுவேன் பாருங்கள். அதை பற்றி பயக்குள்ளே பாருங்களேன், அந்த குரல்லாம் வந்து வருது தானே வருது. ஓகே மகளே, நிறைய கதைக்க விரும்பலை. ஏன்னா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ பாருங்கள். உண்மையிலே அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் திடீரென்ற மாதிரி வந்து எனக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போச்சு. ஏன்னா அது வந்து அது திடீரென்ற மாதிரின்னு சொல்லல, அது காலையில் அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு உஷார் இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் இருந்தது. காரணம் என்றால் லேட்டாகவும் தூங்குறோம். நாங்கள் டைமுக்கு வந்து தூங்கணும். முதல் யூடியூப்பில் ஹெல்பிங் வீடியோ செய்யக்குள்ளே வந்து ஃபோன் கழிச்சு லேட்டாக தூக்குறாங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ எங்களோட தொழில் செய்கிறதால வந்து நாங்கள் லேட்டாக தூங்குவோம். ஏன்னா தூக்கம் வராது, புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தூக்கம் வராது மக்களே.
சரி, ஓகே. ஏதோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படி சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான். என்னென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.